ஜெபிக்கிறோம். மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து ஜெயம் பெற்ற எங்கள் தேவனாய் கர்த்தரை நாங்கள் உயர்த்தி ஆராதனை செய்யத்தக்கதாக கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஆராதனை வேலைக்காக சோத்திரமிடுகிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக பேசுகிற எல்லா சத்தினுடைய கிரைகளையும் வல்லமைகளையும் அதிகாரங்களை குறைத்தினங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் கடிந்து புறப்படுத்துகிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார தேவனை தேடுகிற உணர்வை ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக ஜெபிக்கிறோம். அவையோடு உண்மையோடு ஆராதனை செய்யத்தக்கதாக ஒவ்வொரு நாளின் கட்டுகளை வைத்து உடைய நாமத்தை துதிக்க கத்திருக்கிறவை பாராட்ட முடியாது ஜபிக்கிறோம். இந்த ஆலயம் முழுவதும் பரிசுத்த வல்லமை நாளை மகிமை நாளையிலே கட்டுவை நாங்கள் ஜபிக்கிறோம். ஆலயத்திலே ஆண்டுகளை கர்த்தாவுடைய பிரசனத்தினாலே ஒவ்வொருவரையும் கூடி மறைத்து கொள்ளும். ஆண்டுகளை கர்த்தாவின் ஆராதனை பாடுகிற பாடல்கள் துதிகள் சோதனங்கள் ஜபங்கள் எல்லாம் உடைய சமுதிர கருதியாக இருந்து ஜபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நன்மை செய்கிற எங்கள் தேவன் இந்த நாளிலும் எங்கள் ஜபங்களை வேண்டுதல்களை கர்த்தா கனிவாய் செயல்படுத்துவதற்கு நான் ஜபிக்கிறோம். உடைய வேதவசனங்களை வாசிக்கவும் நேசிக்கவும் அவைகளை கை கொள்ளத்தக்கதாக கர்த்தர்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் ஏற்படுத்த ஆசீர்வதிப்பார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சர்வவல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவரின் ஜீவனானார் என்ற பலரும் கரங்களை தட்டிப்பாடி ஆண்டவரை மேம்படுத்தலாம். சர்வவல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வவல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ
சொல்லிடுவே உலகமெங்கும் பறைசாற்றுவே ஊரெல்லாம் சொல்லிடுவே உலகமெங்கும் பறைசாற்றுவே ஜீவிக்கிறார் இயேசு சீக்கிரமா வந்திடுவார் ஜீவிக்கிறார் இயேசு சீக்கிரமா வந்திடுவார் சாவை வென்றவர் ஜீவனானார் சர்வ வல்லவர் சாவை வென்றவர் மரணமானன் சர்வ வல்லவர் சாவை வென்றவர் மரணமானன். அல்லேலூயா. ஒரு பாடலை கரங்க தேடி பாடுவோம். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறா நம்மை சென்ற பாடலை. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது. சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது. சகல அதிகாரம் நமக்கு உண்டு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார்
உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசே சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசே சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே அல்லறை கிடத்திடவே நாடும் சேவக பயந்திடவே வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே வல்லபிதாவின் செயலிதுவே வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே வல்லபிதாவின் செயலிதுவே எழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெருகிடுதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே சீஷர்களின் எல்லா மனையிருள் நீக்கினதால் எல்லாவும் சீஷர்களே எல்லா மனையிருள் நீக்கினதால் மனக்கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே மனக்கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே மரணமும் குருவெங்கே பாதாளமும் ஜெயமெங்கே மரணமும் குருவெங்கே பாதாளமும் ஜெயமெங்கே சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே. கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் படிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தை புரிவோம் ஆசீர்வதித்தவர்கள் நம்ம எல்லாரும் துதி
துதிகளை சோதனை ஆண்டோட சமூகத்தினராக எடுக்கலாம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. நல்லவரே வல்லவரே, வாக்கு மாறாத தேவனே, வார்த்தை உண்மையுள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. வானாதி வானங்கள் வீட்டிருக்கிற பரலோக தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. எங்கள் துதிகளை மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்கள் துதிக்கு பாத்திரராய் இருக்கிற தேவனே, நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் மாற்றமைக்கும் உரிய தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. எங்கள் சேனைகளை கர்த்தரே, நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 அப்பா. ஆயிரங்களிலும் 10,000களிலும் சிறந்தவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வாவும் ஒமேகாவும் ஆனவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் போற்றக்கூடிய தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. மரித்தேனோ சதா எங்கள் ஜீவாதிபதியே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறீர்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 அப்பா. பரிசுத்தமான தேவனே, பரிசுத்தம் உள்ளவரே, நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. கர்த்தர் நல்ல ஆராதனை ஆசீர்வதித்தபடியாகும் ஆராதனைகளை கற்றுக்கொண்டபடியாக பண்ணுவோம். பாடலை பாடி நம்ம உயர்த்தி கொண்டார் ஆராதிக்கலாம். உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே, உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே, உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கின்றாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கின்றாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். இயேசுவை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். எத்தன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. நல்ல கரங்களை வைத்து சொல்லுமா, மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இருக்கின்றாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. எத்தன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றாரே, நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். உம்மை விசுவாசிப்பேன்,
விசுவாசிப்பேன். அறிக்கை செய்வோம், உம்மை விசுவாசிப்பேன், உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். இயேசுவை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். மரணத்தை ஜெயமாக விழுந்தீர், மரணத்தின் கட்டுகளை அறுத்தீர். மரணத்தை ஜெயமாக விழுந்தீர், மரணத்தின் கட்டுகளை அறுத்தீர். கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கி அழைப்பாய் மாற்றுகிறேன். ஆத்மாவின் சகல வலிமையை வென்று சிலுவையில் ஜெயம் தந்தீர். எந்த மீட்பர் உயிரோடு இருக்கின்றாரே. நல்ல கரங்களை வைத்தாரீங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். மீட்பர் உயிரோடு இருக்கின்றாரே. நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. சொல்லுவாய் மீட்பர் உயிரோடு வாயினாலே என் மீட்பர் நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றாரே. நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். அறிக்கை செய்வோம் வாயிலே. விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். இயேசுவை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். அழுகையின் நாட்கள் முடிந்ததே, அழியாத சுதந்திரம் கிடைத்ததே. அழுகையின் நீங்க சொல்லுங்க. ஆமென். சுதந்திரம் கிடைத்ததே. அழுகையின் நாட்கள், அழுகையின் நாட்கள் முடிந்ததே, அழியாத சுதந்திரம் கிடைத்ததே. பாவியாம் என்னை பிள்ளையாய் மாற்றிட இயேசு மரித்தீரே. பூரண பலன் நான் பரலோகில் பெற்றிட இயேசுவில் உயிர்த்தீரே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே. நித்திய காலம் சொந்த வாயிலே நீங்க வாயிலை திறந்து பாடுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே. நித்திய காலம் ஜீவிப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றாரே. நித்திய காலம் ஜீவிப்பாரே. உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். இயேசுவை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே உயர்த்திடுவேன் முழு மனதுடனே. உயிர்த்தெழுந்த என் இயேசுவையே முழு மனதுடனே புகழ்ந்திடுவேன். பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்து இயேசு உயிர்த்தெழுந்தாரே. சொல்லுவார் கடைசியா, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றாரே. நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. எந்த மீட்பர் உயிரோடு இருக்கின்றாரே. நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. எந்த மீட்பர் உயிரோடு இருக்கின்றாரே. நித்திய காலமாய் ஜீவிப்பாரே. உம்மை விசுவாசிப்பேன். சொல்லுங்க. இயேசுவை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். இயேசுவை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன்.
பிழைத்திடுவேன். உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். உம்மை விசுவாசிப்பேன், மரித்தாலும் பிழைத்திடுவேன். யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. நல்ல கரங்களை தட்டி மகிழ்ச்சியாக ஆர்ப்பரிக்குவான். அவர் சொன்னபடியே உயிர் தெளிந்ததே. அவர் போய் சொல்ல மனிதர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் சொன்னார், இதோ சதா காலங்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று. அவர் சொன்னபடியே உயிர் தெளிந்தார். அந்த தேவனுடைய நல்ல வாயிலை திறந்து துதிக்கலாமா? சொல் தவறாத தேவன் அவர். அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். நல்ல வாயிலை திறந்து துதிக்கலாமா? நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று யோவான் சொல்லுகிறது. மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாய்விட்ட தேவன் அவர். யூதா கோத்திரத்து சிங்கம் அவர். தாவீதின் வேறுமான தேவன் அவர். அந்த தேவனுடைய நல்ல வாய்களை திறந்து துதிக்கலாமா? மௌனமாய் இருக்க வேண்டாம். ஆமே. நன்றி தகப்பனே, எங்கள் அக்கிரமங்களுக்காய் நீர் ஜீவனை தந்து உயிரோடு எழுந்திருந்தவர். ஆமே. ஸ்தோத்திரம். மரணமே உட்புறெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உட்புறெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமோ அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொன்னார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சாவுக்கு அதிபதியான சாத்தான இயேசு சிலுவையிலே சாவாளை வென்றுவிட்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காய் அவர் சிலுவையிலே தொங்கி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த தேவன். இந்த தேவனை நல்ல கரங்களை தட்டி மகிழ்ச்சியை பாடி ஆராதனை செய்யலாமா? மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணமே ஒன்றுங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே ஒன்றுங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு ராஜாவை ராஜாவை சிப்பேனை மகிமை வேகத்தில் நானே வருவேன். மகிமை ராஜாவை சிப்பேனை ரட்சகரின் ரத்தத்தால் கழுவின மகிமை ஆலயமாய் என்னையுமே மாற்றின மகிமை. ரட்சகரின் ரத்தத்தால் கழுவின மகிமை ஆலயமாய் என்னையுமே மாற்றின மகிமை. பரலோக தகப்பனும் பரிசுத்த குமாரனும் எனக்குள்ளே வாசம் செய்யும் மகிமையே மகிமை. பரலோக தகப்பனும் பரிசுத்த குமாரனும்
மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு எழுப்பினார். அந்த விசுவாசத்தை உடையவர்களாக அந்த தேவனை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். அவருடைய பிரசனத்துக்குள்ளே நம்மை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையின் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நமக்கு ஞான ஆராதனை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். உங்களுடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஆராதனை செய்வதற்கு நீர் எங்களுக்கு பட்சமாய் எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உடைய காருண்யம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தி இந்த ஆராதனை மகிமைப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சங்கீதம் வாசிப்போம். 68வது சங்கீதம். சங்கீத புத்தகத்தில் 68வது சங்கீதம் 1 to 20 வரை உள்ள வசனங்கள் மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். 68ஆம் சங்கீதம் 1 to 20 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ராகத்தில் இவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் பாட்டாகிய சங்கீதம். தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவிகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். தேவனோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாகவே வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய தேவனுக்கு முன்பாகவே இந்த சீயோன் மலையும் செய்தது. சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணி உம்முடைய மந்தை அருகே தேவனை உங்களுடைய தயவினால் ஏழைகளை பராமரிக்கிறேன். ராஜாக்கள் சட்டமிட்டு ஓடினார்கள். வீட்டில் இருந்த ஸ்திரீயானவர் கொள்ளை கொண்டார். நீங்கள் அடிப்படையில் பிறந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாக்கிழங்குகள் போலவும் பசுக்கள் நிறமாகிய அதில் இரண்டுகளின் சாயலாகவும் இருக்கிறீர்கள். சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்தார். அதில் சம்பூர்ண மலையும் உடைந்த மலைகளும் எளிமையாகும். தேவபர்வதம் பாசான் பர்வதம் போய்விட்டது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிங்காரம் உள்ளது. தேவரின் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கிக் கொண்டு போகிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ண பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டேன். நம்முடைய தேவன் ரட்சித்து அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தாவே, மரணத்திற்கு தீங்காவது வழிவகுக்கிறது. கர்த்தருடைய சத்தம். Do
தேவனுடைய கூட்டத்தாய் கர்த்தரை ஆசீர்வதித்து பெருகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபையினாலே இந்த புதிய மாதத்தை காண யோசிக்கிறார். இன்றைக்கு மாணவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தை உடையவர்களாக கர்த்தரை நாம் தேடி வந்திருக்கிறோம். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலின் வாழ்த்துக்களை உங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லியிருப்பார்களா? இயேசு உயிரோடு இருக்கிறார். செத்து போகல. வெடிக்கிழமை செத்து போய் இன்னைக்கு உயிரோடு வச்சிட்டாருன்னு வெடிக்க நினைக்காதீங்க. அவர் சொன்னபடியே 3 நாள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு தேவனை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வேத வசனத்திற்குள்ளே நாம் கடந்து போய் சில வார்த்தைகளை நாம் தியானம் செய்ய போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 1-6 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதினோம், அங்கிருந்து வாசிக்காதீங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்திற்கு வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். பொதுவாக மரித்தவர்களை, கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவர்களை வருடத்துக்கு ஒரு முறை போய் நம்ம நினைவு செலுத்த வேண்டிய ஒரு கடமையில் இருப்போம். மரித்த அந்த நாளில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களை சந்திக்கலாம். அல்லது கல்லறையிலே அந்த நாள்னு சொல்லி நவம்பர் மாதத்தில் 2ஆம் நாள் அந்த கல்லறையில் போய் மரித்தவர்களுக்காக சில அன்புக்குரிய காரியங்களை படைத்து உபசரித்து வருகிற பழக்கங்கள் உண்டு. இயேசு மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த கல்லறையை நோக்கி வாரத்தின் முதலாம் நாளில் அதிகாலையில் சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, அருமையான ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க, ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு அப்படின்னு எழுதப்படுறது. இப்போ கல்லறைக்கு போகும் பொழுது வாசனை திரவியமுள்ள சில பொருட்களை எடுத்து செல்வது அவசியமான ஒன்று. அந்த நடைமுறை பழக்கத்தில் உண்டு. இங்கே வேதாந்தத்திலே பார்க்குறோம், இயேசுடைய கல்லறைக்கு போகிறவங்க அவருக்கு சுகந்த வாசனை இடுவதற்காக அந்த அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்துல சுகந்த வாசனையை கொண்டு போய் அவருக்கு செலுத்துவதற்காக பிரயாசத்தோடு அதை எடுத்துக்கொண்டு போகிறாங்க. வேக வேகமாக போன அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அடைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறையின் கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறாங்க.
உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவை காணல அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஏற்படுது. இயேசு அந்த இடத்துல இல்லை என்ற உடனே அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துருச்சு, மிகுந்த வேதனை. இங்கே தானே வச்சோம், இங்கே தானே அடக்கம் பண்ணாங்க, இங்கிருந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் இப்பொழுது காணவில்லையே. அதனால அவங்களுடைய வேதனை அந்த இடத்துல மிகுந்ததாக இருந்தபோது அங்கே பிரகாச வஸ்திரம் உள்ள 2 தூதர்கள் அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க ஸ்திரீகளோடு வந்த அந்த அருமையான யோவன்னா, மகதலேனா மரியாள், இன்னொரு மரியாள், இவங்க எல்லாம் போய் நிற்கிற அந்த இடத்துல அவர்களை பார்த்து தலை கவிழ்ந்த நிலையில் அவங்க இருக்கிற போது அந்த 2 பேரும் சொல்கிற ஒரு வார்த்தை, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன அப்படிங்கிற. பொதுவாக மரித்த இடத்துல தான் போய் மரணத்தை சந்தித்த மனிதர்களை நாம் சந்திப்போம். அதுபோல தான் இவங்களும் போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த தேவதூதன் என்ன சொல்றாரு, இந்த இடம் வந்து மரித்தவர்கள் இருக்கக்கூடிய இடம். ஆனால் இயேசு இங்கே மரித்தவராக இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை நீங்க மரித்தோர் வைக்கக்கூடிய அந்த கல்லறைகள் பகுதியில் போய் நீங்க தேடுறது என்ன, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த ஆசரிப்பை, உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடி மகிழ்ச்சி அடைகிற தேவ ஜனங்களுக்கு மத்தியில் நாம் இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை ஆசிரிக்கக்கூடியவர்களாக இங்கே கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வருடத்துக்கு ஒரு முறை நாம் இதை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும், வேதாகமத்தின் இந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய சம்பவங்களை தியானிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும், இயேசுனுடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறப்பட வேண்டிய சம்பவம். அல்லேலூயா. இயேசு பிறக்காமல் மரணத்தை சந்திக்கவில்லை, மரணத்தை சந்திக்காமல் அவர் உயிர்த்தெழுதவும் இல்லை. இவைகள் நடந்திருக்கிறது. இவைகள் சாட்சிகளாய் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே காணப்படுகிறது. திறக்கப்பட்ட அந்த கல்லறை இன்னும் மூடப்படாத ஒரு கல்லறையாக தான் இருக்கிறது. பொதுவாக எல்லா கல்லறையிலும் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வர்ணம் பூசுவாங்க, ஒருவேளை சிதைந்ததை கட்டமைப்புவாங்க, ஒருவேளை காங்கிரீட் போட்டிருக்கிறதா உடைஞ்சிருக்கிறதா அதை சீரமைப்பு செய்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அடைக்கப்பட்ட அந்த கல் திறக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட கல் மூடலை, இன்றைய வரைக்கும் திறக்கப்பட்ட கல்லறையாதான். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் மரித்தார்கள். அறிவாளிகள், ஞானிகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், அதிக புத்திசாலிகளாக இருந்தவர்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைத்தார்கள். அவர்களெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு அவர்களுடைய கல்லறைகள்லாம் இன்றும் இருக்கிறது. அநேக இடங்களிலே நினைவு தூண்களாகவும் கல்லறைகளை வைத்திருக்கிறார்கள். நம்ம சேலம் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால் பார்த்தீங்கன்னா அநேக மிஷினரிகளுடைய கல்லறைகள்லாம் இன்னும் இருக்குது. கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மிஷினரி பணிகளை செய்தவருடைய கல்லறைகள்லாம் இன்னும் இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டிலும் பல இடங்களில் மிஷினரிகளுடைய கல்லறைகள்லாம் இருக்குது. ஆனால் எல்லா கல்லறைகளுமே மூடப்பட்ட கல்லறைகள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையில் அவர் ஒருவர் உயிரோடு எழும்பியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்ததிலிருந்து உயிரோடு எழும்பியிருக்கிறார். அதை வருடத்திற்கு ஒரு முறை நினைவுபடுத்துகிறதல்ல, இன்றைக்கும் அவரை நாம் நினைவுபடுத்தி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நினைவில் ஒவ்வொரு நாளும் நாம் நினைக்க வேண்டிய ஒரு சம்பவம். அல்லேலூயா. வேத வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து எல்லா மனிதரையும் ரட்சிக்கும்படியாக தான் இந்த பூமிக்கு வெளிவந்தார். 1 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி நாம் படிக்கிறோம். தீமோத்தேயுக்கு எழுதின முதல் புஸ்தகம், அது ஒரு பெரிய ரகசியம். அதை தேவனாய் கர்த்தருடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல விவரித்து சில காரியங்களை சொல்றார். மாமிசத்திலே தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார், எல்லா மனுஷரை ரட்சிக்கும்படியாக. தீர்த்து எழுதின புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் அவ்விதமான சம்பவத்தை குறிப்பிடுகிறதை நம்ம வேதத்தில் பார்ப்போம். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கக்கூடிய அந்த தேவ கிருபையானது பிரசன்னமாகி. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தது உண்மை. அவர் வாழ்ந்தார். ஏறக்குறைய 30 வருடங்கள் தனிமையில் பெற்றோரோடு வாழ்ந்தவர். அதுக்கப்புறம் 3.5 வருடங்கள் கர்த்தருக்காக தேவனாகிய திட்டத்தின்படி ஊழியத்தை செய்தார். 3.5 வருடங்களுக்கு பின்பு அந்த சிலுவை மரணத்தை சந்திக்கக்கூடிய காலம் வந்தது. கடந்த நாட்களில் அந்த சிலுவை பாடுகளை குறித்த காரியங்களை சிந்தித்தோம்.
மரணித்த அந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மனுஷருக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய அந்த தேவன் நமக்கு மட்டுமல்ல, இந்த முழு பூமியில் இருக்கிற கூடி ஜனங்களுக்கும் அந்த ரட்சிப்பை அருளும்படியாக தான் அவர் இந்த பூமியில மரணத்தை சந்தித்திருக்கிறார். மரணத்தை சந்தித்தது மட்டும் இல்ல, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அது கிறிஸ்துடைய அந்த உயிர்த்தெழுதலிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மையான காரியங்கள் உண்டு. அதை சுருக்கமாய் வேதத்திலிருந்து சில பகுதிகளை நாம் சிந்திக்க போகிறோம். வேத வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவர்கள் என்று சொல்லப்படுகிற நமக்கு ஆண்டவர் முதலாவது கொடுக்கக்கூடியது ரட்சிப்பு. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற புறஜாதி மார்க்கத்தை பின்பற்றி வந்த நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் தேவன் என்று சொல்லப்படாதவைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் தேவன் என்று ஏற்றுக்கொண்டு வழிபட்ட காலத்திலிருந்து சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில தேவனாய் கர்த்தர் நமக்கு வந்து ஒரு புத்தியை கொடுத்து கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த கிறிஸ்துவின் மூலியமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்திருக்கிறார். ஆகவே சத்தியத்தின்படி நாம் இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறும்படியாக நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் அவருடைய நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டோம். அவரை ஏற்றுக்கொண்டதனாலே அவர் மூலியமாக நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கப்படுகிறது. அந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசித்து பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்திலே வாசித்து பார்க்கிறோம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கைப்படும். இயேசு கிறிஸ்து என்ற அந்த பெயரை வாயில தினந்தோறும் அறிக்கைப்படும். அல்லேலூயா. காலையில தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்கைக்கு போற வரைக்கும் எதையோ வாயில அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நாம ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை, ஒரு நாமம், அது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாயினால அறிக்கை பண்ணி தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்துல விசுவாசிக்கிறார். அப்போதான் நீ ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. வாயில அறிக்கை பண்ணணும், இருதயத்துல விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிர்த்தெழுந்தார் என்பதை இன்னைக்கு மட்டுமல்ல, வாழ்நாள் எல்லாம் நாம் விசுவாசிக்கணும். வாயில அறிக்கை பண்ணணும், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய சொந்த ரட்சகர், அவர் மூலியமா தான் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறொரு நாமம் இல்லை ரட்சிக்கப்படுவது. இப்போ பூமியில் இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணணும், வாயில அறிக்கை பண்ணணும், இருதயத்தில் விசுவாசிக்கணும். இயேசுதான் என்னுடைய சொந்த ரட்சகர், என் குல தெய்வம், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய மேய்ப்பர், என்னுடைய நல்ல தலைவர், என்னுடைய எஜமானன், எனக்கு வழிகாட்டி. இப்படி நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நம்ம அவரை புகழ்ந்து நேர்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படியெல்லாம் அவரை சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. 2வது வேதத்துல அதே பகுதியில வாசித்து பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல வாசிக்கிறோம். இந்த ரட்சிப்பு எப்படி நிறைவேறுகிறது என்றால், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானமாகும். அல்லேலூயா. நான் இயேசு விசுவாசிக்கிறேங்க, அதோட நின்றது இல்லை. விசுவாசித்தா என்ன செய்யணும்? சத்திய வார்த்தையை விசுவாசித்த பின்பு அவர் எனக்கு சொந்தமா எனக்கு வேணும் அப்படின்னா விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா ஞானஸ்நானம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கலன்னா பரவாயில்ல போக முடியாதான்னு என்னை கேள்வி கேட்கக்கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஒரு மறுபடியும் பிறக்கலனா தேவனுடைய ராஜ்யத்துல காண மாட்டாங்க. 6வது வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா பிரவேசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. பார்க்கறது வேற, உள்ள போறது வேற. பார்க்கவே முடியாததாரு 3வது வசனத்துல. 6வது வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாது. அப்ப ஞானஸ்நானம் ஆகணும், கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். அப்ப அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்தை ஒவ்வொரு நாள் ருசிக்கணும். அல்லேலூயா. நேற்று தான் குளிச்சேன், இன்னைக்கு குளிக்கணுமா அப்படின்னு இல்லை. மறுபடியும் ஞானஸ்நானம் ஆகிறது இல்லை. மறுபடியும் கிறிஸ்துக்குள்ளாக நாம் என்ன செய்யணும்? ஆவிக்குள்ளாய் புதிதாக்கி கொள்ளணும். நம்மளை புது ஒரு சரீரமாய் காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார்.
பழையவைகள் எல்லாம் ஒளிந்து கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சரீரத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொல்லும் பொழுது 1 பேதுருல 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை அழுக்கை நீக்குதலாய் இல்லாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் உடன்படிக்கை. அல்லேலூயா. இப்போ எத்தனையோ பேர் போய் ஆத்திரையும் குளத்திலாம் கழுவுறாங்க பாவம் போகிறது, அதனால போக போறதில்லை. நாம நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்காக என்னுடைய பழைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சிலுவை மரணத்தோடு அடக்கம் பண்ணி அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததை போல ஞானஸ்நானத்துல நாமளும் உயிர் பெறுகிறோம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றாதான் உயிர்த்தெழ முடியும். அல்லேலூயா. அதனால ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் இந்த வருஷத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாகும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தால்தான் ரட்சிப்பு. வாயில அறிக்கை போடணும், இருதயத்தில் விசுவாசிக்கணும், தேவனுடைய கட்டளை பிரமாணமாய் இருக்கிற ஞானஸ்நானத்தை நாம நிறைவேற்றணும். அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. 2வது வேத வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் நீதிமான்களாக வாழ்வதற்கு ஜீவிப்பதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக உயிரோடு எழுப்பப்படுகிறார். ரோமர்கள் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 20. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக ஒரு மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் நீதிமான்கள் என்று சொல்லப்படுவது எப்படி? ஞானஸ்நானம் எடுத்தாச்சு அப்படின்னா முடியாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால தான் நாம நீதிமான்கள். அல்லேலூயா. அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருக்கிறார். எதுக்கு? நம்மளை நீதிமான்கள் என்ற ஸ்தானத்துல வைத்து நடத்துவதற்கு. அல்லேலூயா. இந்த உலகத்துல மிக பெரிய பதவிகள்லாம் நிறைய இருக்குது. அமெரிக்க ஜனாதிபதி தான் உயர்ந்த பதவின்னு நினைக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ பதவிகள் படித்து பட்டம் பெற்று பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கலாம். அதெல்லாம் அவங்க வாழ்நாளில் இருந்து அவங்க மரிக்கும் போது ஓடி போயிடும். ஆனால் தேவனுக்குள்ளாக ஒரு மனுஷன் வாழும்போது இவன் மெய்யாகவே நீதிமான் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. நீதிமான் என்று சொல்லப்படுகிற வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. அது ஒரு பெரிய டெஸ்டினேஷன். நம்ம பெயருக்கு பின்னால பட்டங்களை போடுகிறோம். சில பேர் பெயருக்கு முன்னால பட்டங்களை போடுறோம். அந்த பட்டங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் நீதிமான் என்ற அந்த பட்டம் அழியாத சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்துடைய அந்த உயிர்த்தெழுதலினாலே நாம் இன்றைக்கு நீதிமான்கள் என்ற அந்த ஸ்தானத்தை அடையும்படி அருமையான தேவன் தம்முடைய குமாரனை மரணத்திலிருந்து நம்மளை முன்பாக எழுப்பி நிறுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா உலகத்துல நம்மளை குறித்து என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு மரிச்சார், அதோட முடிஞ்சு போச்சு. கிறிஸ்துவம் அழிந்து போயிடுச்சு. அவர் பிறந்தாரு, வாழ்ந்தாரு, மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரா தெரியல. உயிர்த்தெழுந்ததுக்கு சாட்சி எங்க இருக்குதுன்னா நாம் நீதிமான்களாய் வாழப்படுதுதான். அல்லேலூயா. நாம நீதிமான்களாய் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து மரிக்கிறது தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். பரிசுத்தாவின் இடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய். எப்படி சாட்சிகளாய் இருப்பது? நீதிமானாய் வாழ்ந்தாதான் சாட்சியா இருக்க முடியும். அல்லேலூயா. அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, இவ்வளவு கெட்ட பேச்சு பேசுறாங்க. அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, இவ்வளவு பொய் பேசுறாங்க. அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, என்னங்க எல்லா தப்பும் பண்றாங்க. நம்மளை குறிப்பு உலகம் எல்லா பக்கம் பார்த்துட்டு. அல்லேலூயா. நாம யாரும் நம்மளை பார்க்கலன்னு நினைச்சிடறோம். வேதத்தில் 2 நாளாம் புத்தகத்துல 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நாம் நம்மளை பார்க்கிறவர்களுக்கு மத்தியில் மறைந்து தவறு செய்யலாம், ஆனால் தேவன் நம்மை கண்காணிக்கிறார். தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நீதிமான்கள் என்ற அந்த ஸ்தானத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு எழுப்பி நம் மத்தியில் நிற்கிறதுனால அந்த ஸ்தானத்துல நம்மளை நிலைநிறுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் நீதிமான் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழும். யோபுடைய புத்தகத்துல வாசித்து பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அந்த யோபுவை குறித்து சொல்றாரு.
அவனை போல பூமியில ஒரு மனுஷனும் இல்லைன்னு கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரு. நம்மளை குறித்து உலகத்துல யாரும் சாட்சி கொடுக்கூடாது, கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. இவன் நீதிமான், மெய்யாகவே நீதிமான் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் சாட்சி கொடுக்கிற வாழ்க்கையை நம்ம வாழணும். பரிசுத்தாவி நம்ம இடத்துல வரும்பொழுது நம்மளை பலனடைந்து சாட்சியாய் நிற்க வைக்கிறார். ஒவ்வொரு தடவை தவறு செய்யும் பொழுதுதான் நம்மளை சுட்டி காட்டுகிறார். இந்த வழியில இந்த தவறுக்குள்ள, இந்த குற்றத்துக்குள்ள நீ குற்றவாளியா இருக்கிற, உன்னை சரிப்படுத்திக்கொள், தேவனுடைய பக்கமாய் திரும்பு, உன் பாவத்தை அறிக்கை செய்து ஒவ்வொருவாக என்று கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கும். நாம ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பி அந்த நீதிமான்கள ஸ்தானத்தை இழந்து விடாதபடி நம்மளை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது ஒரு காரியம் வேதத்துல எபேசியர்கள் எழுதிருவோம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசித்து பார்க்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவர்களிடத்தில் நடப்பித்து தமது வளத்தை தத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர்கள் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வசனத்தை தப்புலாம் வாசிக்கணும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு கொடுக்கப்படுவதற்காக இயேசு எழுப்பப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்கள் அது என்ன? எனக்கு தான் 2 கண்ணு நல்லா தெரியுது, 2 கண் நல்லா தான் தெரியுது, ஆனா தவறி விழுந்துடும். அல்லேலூயா. இந்த மாமிச கண்கள்னாலே நம்ம இடறி போகலாம், ஆனால் ஆவிக்குரிய கண்கள் நமக்கு தேவை. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவருடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே உங்களுக்கு தேவன் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஜெபத்துல அந்த அருமையான எபேசியர் பட்டணத்து மக்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்றாரு. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றது என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தது எதற்கு? இந்த பூமியில இருக்கிற எல்லாரையும் கூட நம்ம வாழ்வதற்காக இல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்கணும். அல்லேலூயா. அந்த மாமிச கண்கள் ஒன்றுக்கு உதவாது. ஒருவேளை 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, 2 கண்ணு இல்லாதவங்க தத்தி நடமாறி வாழ்க்கையில வண்டி ஓட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா 2 கண்ணு திறந்து வச்சிருக்கிற நாம தவறி போயிட்டே இருக்கிறோம். வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. சங்கீத புஸ்தகத்துல 119ஆம் சங்கீதம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 18வது வசனம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை அல்லேலூயா. வேதத்தை தினந்தோறும் நம்ம வாசிக்கணும். என்னைக்கோ ஒரு தடவை திறந்து வாச வேதத்துக்கு உண்மை புரியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் பைபிள் தூக்கி வரவங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க. அல்லேலூயா. அப்படி இல்லை, தினந்தோறும் நீ வேதத்தை தூக்கலாம், அவர் ஒரு நாள் உன்னை தூக்க மாட்டார். அல்லேலூயா. தினந்தோறும் வேதத்தை கையில் எடுக்கணும், வேதத்தை வாசிக்கணும். சங்கீத புஸ்தகத்தில் 1ஆம் சங்கீதத்தில் வாசிப்பாங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவோடு தியானிக்கிற மனுஷன் வாக்கியம். அவன் செய்வதெல்லாம் நீ செய்யறதெல்லாம் வாய்க்காம போறதுக்கு காரணம் என்ன? வேதத்தை நீ வாசிக்கிறது இல்லை, நேசிக்கிறது இல்லை, அதை கை கொள்றது. ஐயோ ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே கூப்பிட்டாலும் ஒன்றும் வேலைக்காது. வாய்க்காம போறது காரணம் என்ன? வேதத்தை வாசிக்கணும், அதை நேசிக்கணும். சங்கீத புஸ்தகத்தில் 119ஆம் சங்கீதம் 165வது வசனத்தில் வாசி பாருங்க. 119ஆம் சங்கீதம் 165வது வசனம். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் வரும். வேதத்தை நேசித்து வாசிக்கணும், அப்பதான் சமாதானம் உள்ளத்துல இருக்கும், குடும்பத்துல இருக்கும், வாழ்க்கையில இருக்கும். வேதத்தை வாசிக்கலன்னா ஏதோ கடமைக்காக கட்டாயத்துக்காக வாசினா சமாதானமே இருக்காது. சமாதானம் எந்த கடையில் விற்கிது? செட்டியார் கடையில, முதலியார் கடையில என்று ஓடணும். அல்லேலூயா. மளிகை கடையில் விற்கிற பொருள் இல்லை. தேவன் சமாதானத்தை கொடுக்கணும். வேதத்தை நேசித்து வாசிக்கணும், நேசிக்காம வாசிக்கூடாது. இது என்னுடையது, இது கர்த்தருடைய வேதம், என்ன கூறியது, எனக்கு கர்த்தர் கொடுத்த வேதம், இதில் இருக்கிற பொக்கிஷம் எல்லாம் என்னுடையது. அதை நம்ம உரிமையாக எடுத்து வாசிக்கணும். வாசிக்கும் போது தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நபரோட நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் தினந்தோறும். அந்த நபர் ஒரு நாள் பேசலன்னு நமக்கு எப்படி இருக்கும்? உடனே திடீர்னு போன போட்டு, ஏன்னா ஏன் நேற்று பேசல, கணவன் பேசல, மனைவி பேசல, பிள்ளைகள் பேசல, உறவுகள் பேசலன்னா என்ன பண்றோம்? விசாரிக்கிறோம், ஏன் நேற்று பேசல? அல்லேலூயா. உங்களை குறித்து கர்த்தர் அப்படிதான் எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. ஏன் எங்கட நீ நேற்று பேசல? ஜெபம் பண்றது தான் பேசுதுன்னு நினைக்காதீங்க. வேதத்தை வாசிக்கிறது தான் கர்த்தர் உங்களோட பேசுவார்.
அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும். வாசிக்க தான் கர்த்தர் உன்னோட பேசிக்கிட்டே இருப்பார். ஸ்டாப் பண்ணு, இங்க நிறுத்து. இந்த வசனம் தான் உன்னை சுட்டி காட்டும். அந்த வசனத்தோடு நிறுத்தி உன்னை சரிப்படுத்திக் கொள்ளிப்பார். அதனால என்ன நடக்கும்? பிரகாசம் உள்ள மனக்கண்கள் அந்த இடத்துல வெளிப்படும். அல்லேலூயா. வேதத்துல எல்லா பகுதியும் நீங்க வாசிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வசனத்தை ஆண்டவர் நிறுத்துறாருன்னா அந்த இடத்துல நின்று பாருங்க, உங்க கண்களை திறப்பாரு. அந்த வசனம் உங்களோடு பேசும். அல்லேலூயா. அவரோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தோடு நம்மளை பேசி எச்சரித்து சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு நம்ம பயப்படணும். வேதாகம காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம வாசித்து பார்க்கிறோம். அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து உயிர் தந்த பின்பு சீசர்கள் 2 பேர் பிரயாணம் பண்ணி அவங்க போயிட்டு இருக்காங்க. வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அதே லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல அவங்க ஒரு எருசலேம் நகருக்கு 7 அல்லது 8 மைல் தூரத்தில் எம்மாவு என்ற ஒரு கிராமத்துக்கு போகிறதுக்கு அவங்க பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. 2 சீசர்கள் போயிட்டு இருக்கும்போது அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒருவர் வந்து, ஒரு கிராமத்துக்காரரை போல ஒருவர் வந்து என்ன பண்றாரு, அவங்க சம்பாசித்து பேசிட்டு போயிட்டு இருக்கிற போது அவங்களோட வந்து அவரும் சேர்ந்துக்கிறார். 2 பேர் பேசிட்டு போகும்போது 3வது ஒரு ஆளா வந்து சேர்ந்துட்டார். அப்போ இங்க வேதத்துல 16வது வசனத்துல பார்க்கிறோம், ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டது. இயேசு இப்படிப்பட்டவர் என்பது அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியல. ஒரு கிராமத்து ஆளை போல இயேசு அந்த இடத்துல சாயல் எப்படி இருக்குன்னா, ஒரு கிராமத்து ஆளை போல அவர் வரார். அவருடைய முக தோற்றமோ மற்ற காரியங்களோ எதுவும் இயேசுன்னு சொல்ல முடியாது. அவங்களோட சம்பாசித்து பேசிக்கிட்டே வரார். பேசிக்கிட்டே போகும்போது அவங்க துக்கமா இருக்கிறத அவங்கள பார்த்து, என்னப்பா ஏன் துக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு அந்த சீசர்களை பார்த்து இயேசு என்ன பண்றாரு கேட்கிறார். ஏன்னா அவர் இயேசு, ஆனா இவங்களுக்கு அது இயேசுன்னு தெரியாது. அதனால என்னப்பா இவ்வளவு துக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வழிபோக்கனை போல கேட்கிற அந்த கேள்விக்கு அவங்க சொல்றாங்க, இந்த காலத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? என்ன சம்பவம் நடந்துச்சு? எருசலேம்லப்பா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு அருமையான மனுஷகுமாரனா இருக்கிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த காலத்துல ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரியமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவர் இப்படி சிலுவையில் அறையப்பட்டார். அவர் செய்கையிலும் வாக்கியிலும் வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவரை வந்து இப்படி கொலை பண்ணிட்டாங்க. அப்படியா? இது நடந்து இன்னைக்கு 3 நாள் ஆயிடுச்சு. அதனால அதை பத்தி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இவர் தான் எங்களை மீட்டு ரட்சிப்பார்னு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். இது நடந்து இன்னைக்கு 3 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் எங்களுடைய சகோதரிகள் சில பேர் எல்லாம் அந்த கல்லறைக்கு போய் பார்த்தாங்க. போன இடத்துல அவர் உயிரோடு இருக்கிறான்னு வந்து சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அதை நம்ப முடியல, அவங்க பார்க்கல. அதனால தான் வேதத்தில் இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறத குறித்து அவங்க பேசிட்டு போகும்போது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவங்களோட சொல்ற ஒரு வார்த்தை 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். போதும். வேதத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஒரு சாதாரண வழிபோக்கனை போலதான் அவங்க மத்தியில தெரியல. ஆனா அவர் என்ன பண்றாரு, கடிந்து கொள்றாரு. அந்த வழிபோக்கனா இருக்கிற அவர் என்ன பண்றாரு, கடிந்து கொள்றாரு. விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள் எப்படி இருக்கும் யோசிப்பாரு. ஒரு வழிபோக்கன் யாருன்னு தெரியல, இவங்க பேசிட்டு போற இந்த காரியத்தை குறித்து அவர் திட்டுற. நமக்கு தெரியாத ஒருவர் நம்மளை கடிஞ்சு கொள்ளும்போது திட்டும்போது நம்ம என்ன பண்ணுவோம், யோ உனக்கு என்ன தெரியும், ஏன் என்ன திட்டுற அப்படின்னு நம்ம உடனே ரிப்ளை பண்ணிடுவோம். ஆனா இந்த சீசர்கள் என்ன பண்றாங்க, ஒண்ணுமே பேச முடியல. இயேசு கிறிஸ்து அவங்களோடு சம்பாசிக்கிறார். இப்படியே பேசிக்கொண்டே வரும்போது அந்த 28ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது அவங்க போக வேண்டிய அந்த கிராமம் வந்துருச்சு. எம்மாவு என்கிற அந்த கிராமம் பக்கத்துல வந்துருச்சு. அவர் அப்புறம் போகிறவர் போல, இயேசு கிறிஸ்து அப்புறம் போகிறவர் போல அந்த என்ன பண்றாரு, அப்படி கடந்து போக விரும்புறாரு. உடனே சீசர்கள் என்ன பண்றாங்க, 2 பேரும் அந்த 29வது வசனத்துல சொல்றாங்க, நீர் எங்களோடு கூட தங்கிக்கிறோம், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிடுச்சு என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். அல்லேலூயா. அந்த சாதாரண வழிபோக்கனை போல போயிட்டு இருக்கிறவரை வேத வசனங்கள் எல்லாம் இவங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டார். டீச் பண்ணதுனால
இவர் யாருன்னு தெரியல. ஆனாலும் என்ன பண்ணாரு, இவர் நல்ல காரியம் தான்ப்பா சொல்றாரு, இவரை நம்ம கூட இன்னைக்கு நைட்டு தங்கி இருக்கணும், கொஞ்சம் ஸ்டே பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லி இயேசு என்று அறியாத அவரை சீசர்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய இருப்பிடத்துல கொண்டு வந்து அந்த நைட்டு தங்க வைக்கிறாங்க. அவங்களோடு அந்த ராத்திரியில அவர் பந்தி இருக்கிறார். ஏற்கனவே 30வது வசனத்துல வாசி பார்க்கிறோம். அவர்களுடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆமென். அல்லேலூயா. இந்த வழிபோக்கனாய் இருக்கக்கூடியவர் இப்பொழுது இயேசு என்பதை எப்படி வெளிப்படுத்தி காட்டுறாருன்னு பாருங்க. அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை அவங்கள்ட்ட பிட்டு கொடுக்கிறார். இது எங்கேயோ உதைக்குது. இந்த மாதிரி செயல் யார் செய்வா? உலகத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து மாதிரியாய் செய்து போனார். பஸ்கா ஆசரிக்கும் போது காட்டிக் கொடுப்பதற்கு முந்தின இரவு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு கடைசி முறையா ஆசரித்த அந்த பஸ்கா அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசிங்கள், என்னை நினைவுபடி செய்யுங்கள் ஆண்டவர் சொன்னார். இப்போ சீசர்களுடைய கண்கள் திறக்கப்படுது. இந்த அப்பத்தை எடுத்து பிட்ட உடனே மெய்யாகவே இவர் இயேசுதான். அல்லேலூயா. அவர்கள் கண்கள் திறக்கப்படுது. என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரிய, அதுவரைக்கும் வழிபோக்கனை போல நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது இயேசு தனக்கு முன்னால இருக்கிறத பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அவர் எஸ்கேப் ஆயிட்டார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இப்பொழுது இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன வெள்ளையா வருவாரா, உருண்டையா வருவாரா, சதுரமா வருவாரா, எப்படி வருவாரா தெரியாது. வழிபோக்கரை போலதான் வந்தாரு. அவங்களுக்கு முன்பாக மாதிரியான அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்படுது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், மாமிச கண்கள் அடைக்கப்படும். அப்பொழுதுதான் நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. நம்ம அணக்கண்கள் திறப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி நிற்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆசரிக்கப்படுகிற இந்த உயிர்த்தல்ல அநேகருடைய மனக்கண்கள் இன்னும் திறக்கப்படலை. கடமைக்காக உயிர்த்தல் பண்டிகை கொண்டாடிட்டு பிரியாணி சாப்பிட்டு போறதில்ல. ஆவிக்குறிகள் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கணும். கர்த்தரோடு நீ பேசணும். கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார் நீ அவரை நோக்கி கேட்கணும். எனக்குரியதை என்னப்பா வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்கணும் அவர்கிட்ட உரிமையோடு, தகப்பனாய் போல அவரிடத்துல நம்ம பிள்ளைகளாக இருந்து கேட்கணும். எனக்கு என்னப்பா வச்சிருக்கிறீங்க, எனக்கு என்ன ஆயுதம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, எனக்குரிய ஆயுதம், இன்னைக்குரிய ஆகாரம் என்ன இருக்கு, அதை கொடுங்க. வாஞ்சியோடு கேட்டு பாருங்க. வேதத்தில் இருக்கிற மறைவான ரகசியங்களை பரிசுத்த ஆவியான தேவன் உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. அன்றைக்கு சீசர்களுக்கு கண்களை திறக்கப்பட்ட பொழுது இயேசுவை அறிந்து கொண்டார். 4வது காரியமாய் வேதத்தில் நம்ம வாசித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லா பொல்லாங்கிலிருந்து நம்மளை விடுவிச்சு நம்மளை ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு எழுப்பப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வந்தபோது ஆசீர்வாதம் வேற. அவர் நம்முடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக, அக்கிரமங்களுக்காக சிலுவையில் மரித்தது உண்மைதான். அந்த மரணத்திற்கு பின்னால அவருடைய உயிர்த்தெழுதலிலே வரக்கூடிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்க எப்படி நடக்குது. அது நம்மளோட பொல்லாங்கான வாழ்க்கையிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கும்படியாக தான் எழுப்பப்பட்டிருக்கிறார். தினத்தோறும் காலையிலிருந்து இரவு படுக்கைக்கு போற வரைக்கும் ஏதோ ஒரு பொல்லாப்புகள் சிக்கிக் கொள்கிறோம். பொல்லாத பிசாசினுடைய வல்லமை என்ன பண்ணுது, மனிதர்களை தாக்குகிறது. நீதிமான் என்று சொல்லப்படுகிற ஒருவரும் இல்லாதபடிக்கு எல்லாரையுமே அது விட செய்யக்கூடிய வல்லமை உடையதாக பிசாசு தெரிவிச்சுக்கிறது. ஏன்னா வேதத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கும். எப்பேற்பட்ட மனுஷனையும் ஒரு கை பார்த்தவங்க தான் அவனுடைய காரியம். அவன் சர்வ ஜாக்கிரதையோடு நம்மளை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அந்த பொல்லாத பிசாசு என்ன செய்யலாம், பொல்லாங்கான செயல்களுக்குள்ளே, பொல்லாதான செய்கைக்குள்ளே நம்மளை தள்ளிவிடும் போது
அதிலிருந்து நம்மளை விலக்கி ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். அந்த பொருளாதார செய்கைகள் நம்மளை மேற்கொள்ளும் போது என்னமோ நம்ம தேவனை விட்டு விலகி போயிடும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வராது. அதனாலதான் இங்க வேதத்துல வசனத்துல வாசி பார்க்கிறோம், பொல்லாங்கிலிருந்து விலக்கி, பொல்லாத காரியத்திலிருந்து நம்மளை விலக்கி தேவனாய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னு எபேசியர்ல 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாருங்க. 3வது வசனத்துல சொல்லப்படுறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிங்க. எபேசியர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. அளவிட முடியாத ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள்ள இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும். நேற்று தான் வாங்கணும், இன்னைக்கு என்ன தேவையா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நேற்று தான் சாப்பிட்டா இன்னைக்கு சாப்பிட்டா இல்ல. தினந்தோறும் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டிய ஆகாரத்தை பெறுவதற்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவ சமூகத்துக்குள்ள போகணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. வேதத்தில் நீங்க வாசி பாருங்க, யாக்கோபுக்கு என்ன ஆசீர்வாதம் குறைஞ்சது. திரளான ஒட்டகங்கள், திரளான ஆடு மாடுகள், இதெல்லாம் ஒண்ணு இல்லை, 4 மனைவிகள், பிள்ளைகள், இவ்வளவு இருந்தது. எகிப்துக்கு போகும்போது அவன் கோடும் தடியுமா போனான். இப்ப 2 பெரிய பரிவாரங்களோடு வரான். அல்லேலூயா. 2 பெரிய கூட்டத்தோடு ஆசீர்வாதத்தோடு வரான். வர்றவன் வழியிலேயே என்ன பண்றான், தன்னுடைய சொந்த அண்ணன் இளம் வயதிலே செய்யப்பட்ட அந்த பகை உணர்வினால நம்ம அடிச்சு கொண்டுட்டுவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாண்ட வச்சுட்டு ஆத்துக்கு இந்தாண்டையே உட்காந்து என்ன பண்றான், அந்த இரவு ஜெபம் பண்றான். அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன்றான். என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு தேவை? எல்லாமே இருக்குது. ஆனாலும் என்னை ஆசீர்வதித்தாலோட இவன் விட மாட்டேன்றான். அவனுக்கு தேவை சமாதானம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பூமியில கோடி கோடியான சொத்து வச்சிருக்கிறவனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்களுக்கு சமாதானம் இல்லை. அல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் பணத்திலே புரண்டு இருந்தாலும் சமாதானம் வராது. ஆனா ஒண்ணுமே இல்லைனாலும் நமக்குள்ள கர்த்தர் சமாதானத்தை வச்சிருப்பார். அல்லேலூயா. அதனாலதான் இங்க வேதத்துல பாக்குறோம், சகல ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதித்திருக்கிறார் எழுதி இருக்கிறது. ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லல, ஆசீர்வதிச்சுட்டாரு. அதை சுதந்திரிக்கணும். நம்ம ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள போகும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளம் உருகி உடைந்து, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு என்ன தருவீங்க? வேதத்தில் நீங்க வாசி பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு குறையும் இல்லை. அந்த ஒரு குறையும் இல்லாத காலத்துல ஆண்டவருடைய சமூகத்துல அவங்க ஒரு பெரிய விண்ணப்பம் பண்றாங்க, அடியனுக்கு ஆண்டவரே நீர் என்ன தருவீங்க? அல்லேலூயா. எல்லாமே இருக்குது, ஒரு குறைவு இல்லை. வேதத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில குறைவு என்று சொல்லப்படுவதற்கு எதுவாக ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவனை ஆதியாகம புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல வாசி பார்த்தீங்கன்னா, அந்த 1லிருந்து நீங்க வீட்டுக்கு போய் 3 வரைக்கும் வாசிங்கன்னா அவனுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் 1-2 இல்லை, நிறைய கொடுத்துட்டாரு. ஆனா அவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாலும் அவனுக்கு இன்னும் ஒரு குழந்தை இல்லை. அல்லேலூயா. எல்லாமே இருக்கு, பேர் சொல்றதுக்கு ஒரு குழந்தை இல்லை. அந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல வாசி பார்க்கிறோம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய். இப்படி சொன்ன உடனே என்ன பண்றான், இப்படி சொல்லிட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன், உனக்கு கேடகமா இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. சும்மா இருக்குல்ல இந்த மனுஷன். 2வது வசனத்துல வாசி பார்க்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? நல்லா கவனிச்சு பாருங்க. அவனுடைய என்ன இப்ப குறையா இருக்குது, அந்த குறைய சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறான். கர்த்தராகிய ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவஜனமே, உனக்குள்ள இருக்கிற குறையை உன் ஆண்டவர் நிச்சயம் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அது அறியாத ஒரு தேவனிடத்துல நம்ம ஜெபிக்க போல, அறிந்த தேவனிடத்துல போய் ஜெபிக்கணும். எனக்கு இந்த தேவை இருக்காண்டவரே, நீங்க உனக்கு சித்தமானால் கொடுங்க அப்படின்னு கேட்டா போதும். அவருக்கு சித்தம் எல்லாமே நம்ம வாங்குறது தான். அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வென்று யோவான் 14:13 வசனத்துல வாசிக்கிறோம். எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டாரு. அடியனுக்கு என்ன தெரியும்னு கேட்கிறான். நான் இந்த பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். இந்த தமஸ்கூரனாகிய எலியேசர் தான் என் வீட்டு விசாரணைக்கு காரணம் இருக்கிறான். என் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் எஜமானி அவன் தான்.
ஒவ்வொரு பொருளையும் குறித்து எனக்கு கூட அதிகமான ஞாபகம் இல்லை. அவனுக்கு தான் எல்லாம் தெரியும். இந்த எலியேசர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு இன்னும் புத்திர சந்தானம் கொடுக்கல ஆண்டவரே, எப்போ கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கறான். 5வது வசனத்துல வாசி பார்க்கிறோம். அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்துப்பார். கொஞ்சம் நம்ம மேல பாருங்க, மேல பார்த்தா நமக்கு போறதான் தெரியும். வானத்தை அண்ணாந்து பாருங்க, மேல பாருங்க, மேல மரம் ஓடுதான் தெரியும். வெளியில போய் வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்ல, கூடாரத்தை விட்டு அவனை வெளியே வர சொன்னார். நீ வெளியே வா, கூடாரத்துக்கு உட்காந்து இருக்கிறல்ல, வெளியே வா, மேல வானத்தை அண்ணாந்து பாரு. பார்த்துட்டு நட்சத்திரங்களே உன்னால என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாயிரு. அல்லேலூயா. The great blessing. ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு பையன் தான் கேட்டார். ஒரு எனக்கு பேர் சொல்றது பையன் இல்ல, இன்னைக்கு முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆபிரகாம் வழி தோன்றர்கள். ஆமென் போடல. அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஆபிரகாமுடைய வழி தோன்றல் தான் இவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க. அல்லேலூயா. அவர் ஒருவனை தான் உண்டாக்கினார். அந்த ஒருவனை மூலியமாக தான் இன்னைக்கு முழு ஜெனரேஷன் வந்துச்சு. இடையில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராக் மாறிடுச்சு. கத்தரை விட்டு பின்மாற்றம் அடைஞ்சதுனால பாகால்களை தேட போனாங்க. பலவிதமான மத கோட்பாடுகள், பலவிதமான நம்பிக்கைக்குரியவர்களாக போயிட்டாங்க. ஆனால் அந்த ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். புறஜாதிகளின் நாமத்தின் மேல் நம்பிக்கையாக கண்டு மத்திய எழுந்த சுவிசேஷத்தை இயேசு சொல்றார். அப்ப இந்த கடைசி காலத்துல எல்லா ஜனங்களையும் அவர் தான் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது எதுக்கு? பொல்லாங்கிலிருந்து நம்மளை விலக்கி நம்மளை ஆசீர்வதிப்பதுதான். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை பார்த்து நாம ஜெபித்து முடிக்க போறோம். கடைசியாய் ஆண்டவருடைய வேத வசனங்களை வாசித்து பாருங்க. ஆண்டவருடைய வசனத்துல தெளிவா சொல்றது அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 29, 30 வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13. அவரை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆமென். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தைகள், வேத வசனங்கள் நிறைவேறுவதற்காக இயேசு கிறிஸ்து எழுப்பப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. கடைசி 5வது ஒரு காரியத்தை சொல்றேன். இயேசு கிறிஸ்து எதுக்காக எழுதியிருக்கிறார்? இந்த உலகத்துல எல்லாரும் கேட்பாங்க. இந்த 4 காரியத்தை சொல்லிட்டேன், 5வது காரியத்தை சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. அவர் வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்படுவார் என்பதை, பிறப்பதை குறித்தும் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பலர் வழியாக ஆவியானவர் தீர்க்கதரிசனமாக பேசியிருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறது. அப்ப அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இயேசு உயிரோடு எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த வேதத்துல நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கணும், நமக்கு என்ன நன்மைகள் உண்டாகணும், நாம சரியா வாழல, ஆண்டவரை பின்பற்றி போகல அப்படின்னா நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பது குறித்து அந்த வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அது தீர்க்க தரிசனங்கள் மட்டுமல்ல, வேத வாக்கியங்கள் நிறைவேறக்கூடிய காலம் இது. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்றது, இனி காலம் செல்லாது, இனி டைம் எல்லாம் இனிமேல் இல்லை, இன்னொரு காலம் வரும். இப்ப மனுஷனா போனதுக்கு அப்புறம் 7 பிறப்புறதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. எபிரேயர்ல 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்றது, மனுஷன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மரணம் அடைவதும் நியாய தீர்ப்பு தான். அல்லேலூயா. ஜட்ஜ்மெண்ட் தான், வேற ஒரு வாழ்க்கை கிடையாது. உலகத்துல தான் சொல்லுவாங்கன்னா 7 பிறப்பு இருக்குது. 7 பிறப்புலாம் கிடையாது, ஒரே பிறப்பு தான். அடுத்த தடவை நாயா பிறப்போம், பன்னியா பிறப்போம், கழுதியா பிறப்போம், அத்தையா பிறப்போம், மாமாவை பிறப்போம், எந்த பிறப்பும் பிறக்க முடியாது. மனுஷன் ஒரே தரம் தான் பிறக்க முடியும். அல்லேலூயா. இந்த பிறந்த மனிதர்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்காக அவர் இன்னைக்கு உயிர் தெழுந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நிறைவேற வேண்டிய காரியங்கள் எல்லாம் இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதை எல்லாம் செய்து ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். தீமோத்தேயுக்கு எழுதின முதல் புத்தகம். உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நல்ல கவனிச்சுக்கோங்க. வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க. உன்னை குறித்தும் உண்டான தீர்க்க தரிசனங்கள். இந்த வேதம் யாருக்கோ எழுதப்பட்டிருக்குன்னு நினைச்சுக்காத, உன்னை குறித்து எழுதி இருக்குது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இன்னொரு தடவை வசனத்தை வாசிங்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து
முன்னுண்டான முன்னுண்டான தீர்க்க தரிசனப்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு. அல்லேலூயா. நல்ல ஒரு வாழ்க்கை வாழு. விசுவாசத்துக்கு சத்தியத்துக்காக நல்ல ஒரு போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழு. கடமைக்காக வாழாத, கட்டாயத்துக்காக வாழாத. அவங்க சொன்னாங்க அதுக்காக வாழ்றேன், இவங்க சொன்னாங்க இதுக்காக வாழ்றேன்ல. இயேசு கிறிஸ்து சொல்றார், உன்னை குறித்து இந்த வேதத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்கு எதுவாக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கார். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த உயிர்த்தெழுதலின் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதல் இயேசுவை நம்ம பின்பற்றி போனாதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வாக்கியங்களில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், படிப்பினைகள், நீதிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கற்று நம்ம தேறி வளர்ச்சியடைந்து நீதித்துக்குள்ள போக முடியும். வேத வசனத்தில் வாசி பாருங்க. 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் குடிக்க போறேன். 25வது வசனத்தை வாசிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை அவனுக்கு அளிப்பேன். நித்திய ஜீவன் எங்கிருந்து வரும்? இயேசுவை தேடினாதான் வரும். அல்லேலூயா. இந்த வேத வசனங்களின்படி வாழ்ந்தாதான் வரும். ஆகவே நித்திய ஜீவனுக்கு எதுவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த வேத வாக்கியங்களின்படி வாழ்ந்தார். இந்த வேத வாக்கியங்களின்படி மரித்தார். இந்த வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு மாறான சத்தியம் ஒண்ணுமே இல்லை. இந்த வேத வாக்கியப்படியே அவருடைய பிறப்பு இருந்துச்சு. இங்க பிறப்பாரு, இந்த ஊர்ல பிறப்பாரு, இந்த இடத்துல வாழ்வாரு, இந்த இடத்துல அவரை காட்டி கொடுப்பாங்க, இந்த இடத்துல மரணம் சம்பவிக்கும், எல்லாம் வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதன்படியே நடந்துச்சு. அதேபடி அவர் சொன்னபடி 3 நாள் உயிர்த்தெழுந்தார். சீசர்களுக்கு 40 நாள் தரிசனமானார். இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் வெளியரங்கமா காண்பித்தார். பரமேறி போனார். மீண்டும் நம்ம மத்தியில் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை, சத்தியத்தை பிடித்து கர்த்தருக்காக வாழ்ந்திருப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடையவராக நமக்குள்ளே இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த சத்தியத்தை ஒவ்வொரு முறை கடைபிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முழுவதும் நம்ம ஜெபிக்க போறோம். மகா பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவாகிய நீர் இந்த உலகத்தில் மரித்து உயிர்த்தெழுந்த இந்த சம்பவத்தை 5 வேத பகுதிகளில் இருந்து நாங்கள் சிந்திக்க, தியானிக்க உதவி செய்திருக்கிறேன். உங்களுக்கு ஸ்தோத்திரம் எழுதுவோம். கேட்ட சத்தியத்தை விட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக அதை பின்பற்றி உடைய பிள்ளைகள் கருத்தோடு ஆண்டவரை ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள, தேவனுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே கிடைக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடி அதை காத்துக்கொள்ள, நீதிமானுக்குரிய ஸ்தானத்தை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ள, ஆண்டவரே ஆவிக்குரிய அந்தஸ்தாய் ஆண்டவரை கர்த்தர் கொடுக்கக்கூடிய மேன்மையான அந்த அனுபவத்தை விட்டு விலகாதபடி ஜாக்கிரதையாக இருக்க, கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, வேத வாக்கியங்களின்படி நீர் ஆண்டவரை மரித்து உயிர் தந்ததை கூட எங்களை குறித்து வேதாந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் நிறைவேறுவதற்கு எதுவாக எங்கள் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டுகளில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அமிதமாய் உங்களுடைய வசனங்களிலே சிறைப்பிடித்து அவர்களை சத்தியத்திலே நிலைநிறுத்தி நடத்துவீராக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதங்களை எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான திருவிருந்துக்கு அழைக்கப்படும்படியாக வேத வசனத்தை வாசிக்கும் போது கவனமாக செவி கொடுத்து கேளுங்க. கர்த்தருக்கு நம்மை முழுவதும் கர்த்தராகிய இயேசு நாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவான். எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களுடைய அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடைசியாக சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு பஸ்காவை ஆசரித்தார். அந்த பஸ்காவை நாம் நினைவுபடுத்தி ஒவ்வொரு மாதமும் ஆசரிக்கிறோம். காட்டி கொடுக்கப்படுகிற ராத்திரி வேளையிலே நம்முடைய சீசரோடு ஆசரிக்கும் பொழுது உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று சொல்லும் பொழுது ஒருவருக்கொருவர் உங்களையே சோதித்து பார்க்கிறார். நானா இருப்பேனோ என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தருடைய பரிசுத்தமான இந்த உடன்படிக்கை நாம் கைக்கொள்வதற்கு நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு கர்த்தர் அன்போடு அழைக்கிறோம். கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். வருஷத்தை நன்மையை முடி சுட்டுகிற தேவன் இந்த வருஷத்தை 4வது மாதத்தில் வந்திருக்கிறோம். வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்ட எங்கள் தேவனை விட்டு நாங்கள் விலகி செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னி ஒருவன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்வானா நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவனுக்காக பரிந்து பேசுவார் நிலையிருக்கிறது. எங்கள் ஆண்டவராக இயேசு நீர் பரிந்து பேசுகிற தேவன், அதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் இப்பொழுதும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை தயவாய் மன்னி 1000 தலைவர் மட்டும் இறக்கம் செய்கிற எங்கள் தேவன், இந்த தலைமுறையிலே நாங்கள் குற்றவாளிகளாய் காணப்படாதபடி உங்களுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக மகிழ்ந்துள்ள ஒரு சரீரமாக எங்களை மாற்றி ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நேசிக்கிற தேவன், அவருடைய பாவங்களை, சாபங்களை, அக்கிரமங்களை, வீரர்களை மன்னித்து உங்களுடைய ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த பரிசுத்த பந்தியிலே சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். தயவாய் மன்னித்து அங்கீகரியம் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நிச்சயத்தோடு கர்த்தரை நம்ம எல்லா சோத்திரம் இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையில அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி பூசிங்கள், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றும் பொருட்டு பூமியின் விளைவுகளை தயாரிக்கப்பட்ட நாமான அப்பத்தை கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பாக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவை நாங்கள் உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். உங்களுடைய சொந்த குமாரனை இந்த பூமியில் எங்களுக்காக அனுப்பி கொடுத்தீர், அதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவை இதனுடைய மாமிசமாக நாங்கள் நினைவுபடுத்தி ஆண்டவரை இதை வாங்கி பூசிக்கிறதுக்காக ஒவ்வொரு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரை இதில் அசைவாடும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உங்களுடைய கிருபையினாலே அவர்களை அரவணைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. போஜனம் பண்ணின பின்பு திராட்சரசத்தினாலாகிய பாத்திரத்தை எடுத்து இது உங்களுக்காக பாவ மன்னிப்பு என்று சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று ஆண்டவருடைய கட்டளை நிறைவேற்றும் போது பூமியின் விளைவில் தயாரிக்கப்பட்ட நம்மமான இந்த திராட்சரசத்தை கர்த்தருடைய ரத்தத்திற்கு ஒப்பாக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனை நாங்கள் உங்களை துதிக்கிறோம், உங்களை சுற்றிக்கிறோம். இது உங்களுடைய குமாரனுடைய ரத்தமாக நாங்கள் நினைவுபடுத்தி ஆசிரிக்க கற்றுக் கொடுத்த இந்த வேலையை நினைத்து உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்து ரத்த சகல பாவங்களை நீங்கி சுத்திகரிக்கின்ற வார்த்தையின்படி இதை ஆண்டவரை நீங்கள் அங்கீகாரம் பண்ணும். இதை வாங்கி ஆண்டவரே வானம் பண்ணுகிற பிள்ளைகள் கிறிஸ்துவின் நற்சாட்சிகளை விளங்க பண்ணும். அங்கீகரியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தற்காக சிந்தினீரே, போற பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவே. இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தற்காக சிந்தினீரே,
மாற்றினர் அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிமையாய் என்னை மாற்றினர் அன்பை துதிப்பேன். எனக்காக யாவும் முடித்தேன், உமக்காக நான் என்ன செய்வேன்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் சிலுவையில் வந்து வருவேன். பாவியாம் என்னை நினைக்க மண்ணாளடா என் மகமையா. பாவியாம் என்னை நினைக்க மண்ணாளடா என் மகமையா. தேவதூதரிலும் மகிமையாய் என்னை மாற்றினர் அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிமையாய் என்னை மாற்றினர் அன்பை துதிப்பேன். எந்த நாங்கள் கருத்திடும் போது பல கரத்தாலே தாங்குகிறேன். பல பாரத்தால் சோர்ந்திடும் போது நீல வார்த்தையால் தேற்றுகிறேன். பாவியாம் என்னை நினைக்க மண்ணாளடா என் மகமையா. பாவியாம் என்னை நினைக்க மண்ணாளடா என் மகமையா. தேவதூதரிலும் மகிமையாய் என்னை மாற்றினர் அன்பை துதிப்பேன். தேவதூதரிலும் மகிமையாய் என்னை மாற்றினர் அன்பை துதிப்பேன். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாய். தன்னுடைய ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் மாமிசத்தை போஷித்து என் ரத்தத்தை வாழும் மனிதர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுக்கு ஏழைகளுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல இந்த 4வது மாதத்திலே தேவன் கொடுத்த அன்பின் ஐக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். மரித்தேன், ஆனால் சதா காலம் உயிரோடு என்று நீங்கள் சொன்ன தேவன் இன்றைக்கு உயிருள்ளவராக இந்த உயிர்த்தெழுதலின் நாளை நாங்கள் ஆசிரியக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனையில் வந்து பங்கெடுக்கிற ஒவ்வொரு சகோதரையும் சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். நம்முடைய உயிர்த்தெழுதலின் சந்தோஷம் அவள் வாழ்நாள் முழுவதும் நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு சத்தியமாய் அதை கை கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதியும் நன்மை உண்டாக முடியாத கர்த்தர் நினைக்கிறோம். சரீரத்தில் ஆவியில் ஆத்மாவில பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நல்ல தொட்டு சுகப்படுத்தி அவர்கள் காயம் கட்டுவீராக என்று ஜெபிக்கிறோம். பலவீனமான மனிதர்கள் மத்தியில உங்களுடைய பலத்தை கட்டளிடுவீராக என்று ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கருதை கொடுத்து ஆசீர்வதியும். உடல் தர முடியாத நம்முடைய மெய் சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் காணும் மகிமை நாங்கள் உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை இரக்கம் தயவும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னைக்கும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் மெய் சமாதானமும் நம் அனைவரோடும் என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கொடுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் வாழ்த்துல சொல்லிக் கொடுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். சின்ன பிள்ளைங்களை வாழ்த்து சொல்லுங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹாப்பி ஈஸ்டர். பாருங்க, நல்லா சொல்றாங்க. ஹாப்பி ஈஸ்டர் தான். அல்லேலூயா. இந்த மாதத்தில் பிறந்த நாளை திருமண நாளை ஆசிரிக்கிறவர்கள் எந்த சொல்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்கலாம். திருமண நாள் பிறந்த நாளை ஆசிரிக்கிறவர்கள் எந்த சொல்லுங்க. கண்களை மூடுவோம், ஜெபம். இந்த ஏப்ரல் மாதத்தில் பிறந்த நாளை நினைவுபடுத்துகிற பிள்ளைகள், திருமண நாளை நினைவுபடுத்துகிற பிள்ளைகளுக்காக கருத்தாக ஜெபிக்கிறோம். என்று தேவனுக்கு என்று வைராக்கியமாய் கடந்த போன வருஷங்கள்லாம் வாழ்ந்திருக்க உதவி செய்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே மீண்டுமாக வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு இறக்க செய்யும். தலைமுறையாக இது கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லப்படத்தக்கதாக தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீயும் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வேத வாக்கின்படி மனதார நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் நம்முடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்க. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நாம் ஆசிரிக்க நீங்கள் வருகிறது இந்த உங்களை அவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவை கர்த்தர் நேசித்தபடினால் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் உங்கள் யாவருக்கும் உணவு ஊடுருவி செய்யப்பட்டது. இந்த உணவுக்காக உதாரத்தமாக கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் உதாரத்துவமாய் காணிகளை கொடுத்து இந்த திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை கொடுக்கிறோம் என்று கொடுத்து உணவுக்காக ஆண்டவர் உதவி செய்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை வாழாகாதபடி தலையாய் மாற்றும், கீழாகாதபடி மேன்மைப்படுத்தும். ஆசீர்வாதமான காரியங்களை அவர் வாழ்க்கையில நீ நின்று ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை சகோதரர்கள் வீட்டில் ஜெபம் நடைபெறும். வேறு யாரும் வீட்டிலாவது ஜெபம் நடைபெறும் என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் வீடுகளில் ஜெபம் வைக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். எல்லாரும் எந்திரிச்சு சேரை கொஞ்சம் காலி பண்ணி கொடுங்க. சின்ன பிள்ளைங்களாம் இந்த இடத்துல தரையில் தான் உட்காரணும், சேரில் உட்காரக்கூடாது. சின்ன பிள்ளைகள் இந்த நேருக்கு தரையில் உட்கார வைங்க. சகோதர சகோதரிகள் உதவி செய்யுங்க சாப்பாடு போடுறதுக்கு. சாப்பிடாம யாரும் போயிடக்கூடாது. எல்லாம்